வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மூளை கல் அப்படிங்கிறது நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். இப்போ வந்து பில்லர், இப்போ வந்து நமக்கு மெயினாக பில்டிங்கை தாங்கிறது பில்லர். இந்த பில்டிங்கை தாங்குது அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான காரியம் இங்கே போடப்பட்டிருக்கிற இந்த பில்லர்ஸ் தான் என்ன செய்யுது, இந்த பில்டிங்கை தாங்குகிறது. ஆனால் இந்த மூளைக்கல் அப்படின்னா அதை நம்ம சொல்லணும்னா முக்கியமான கல். சொல்லுங்க பாப்பா, எப்படிப்பட்ட கல்? இதுதான் முக்கியமான கல். நம்ம சொல்லுவோம், சில இடத்துல சொல்லுவோம், ஐயோ இவர் இல்லைன்னா இந்த காரியம் என்ன செய்யாது, நடந்திருக்காது, முக்கியமானவர். அதே போல தான் இந்த மூளைக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது தேவையான கல், இது முக்கியமான கல். அல்லேலூயா. இதை வேண்டான்னு சொல்லி தள்ளிட்டாங்க, இந்த கல்லை வேண்டான்னு சொல்லி தூர போட்டுட்டாங்க. இப்போ கொத்தனார் பார்க்குறாரு, இந்த கல் நிச்சயமாக இதை கெட்டுறதுக்கு தேவை. இதுதான் ஒரு அர்த்தம். இது முக்கியமான கல், இது தேவையான கல். கொஞ்சம் பக்கத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கல் கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லுங்கள். இந்த கல் முக்கியமான கல், தேவையான கல். ஒரு அழகிய சொல்லுங்கள் பார்ப்போம். ரெண்டாவது, இந்த மூளைக்கல்லுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்று சொன்னால், அடித்தளமான கல், உறுதியான கல். சொல்லுங்க பாப்பா, எப்படி கல்? அடித்தளமான கல், உறுதியான கல். அதாவது அடித்தளம் அப்படிங்கிறது இந்த கல் மேலே தான் பில்டிங் என்ன செய்கிறது, நிற்கிறது. இப்போ நீங்கள் இந்த பில்டிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த பில்டிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் தரையில் கொண்டு இந்த பில்லர்ஸை கொண்டு ஊன மாட்டாங்க. கீழே ஃபுல்லாக என்ன செய்வாங்க, இந்த இவ்வளோ சைஸுக்கு ஒரு ஜல்லி போட்டு ஒரு காங்கிரீட் மாதிரி போடுவாங்க. கீழே ஃபுல்லாக சுற்றி போட்டு அதுக்கு மேலே தான் என்ன செய்வாங்க, இந்த பில்லருக்கு வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வெறும் மண்ணில் கொண்டு ஊன வைங்கலாம், மழை வரும்போது தண்ணி கொஞ்சம் கெட்டி இந்த மண் ஊறிச்சுன்னா என்ன செய்யும், இந்த பில்டிங் மொத்தமாக எங்கே போயிடும், கீழே போயிடும். அதனால தான் என்ன போடுவாங்க, அடியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல காங்கிரீட் வந்து எவ்வளோ கணத்துக்கு, கிட்டத்தட்ட இவ்வளோத்துக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கணத்துக்கு போடும்போது இந்த பில்டிங்கு மண்ணுக்கு அடியில் இருக்கிற இந்த பில்லர்ஸ் எல்லாமே அந்த காங்கிரீட் மேலே தான் என்ன செய்கிறது, நிற்கிறது. அதற்கு மேலே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பில்டிங் கட்டப்படுகிறது. அதே போல் தாங்கி பிடிக்கிற அல்லது அடித்தளத்தில் அல்லது உறுதியான கல் என்று சொல்லி இதற்கு ஒரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன் இதுக்கு தலைக்கல் அப்படின்னு வந்துச்சுன்னா, அது சீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இருக்கா சீஃப் எப்படின்னு சொல்லுவோம், சீஃப். அதுக்கு இது அந்த பேரும் உண்டு. இதுதான் தலைமையான முதன்மையான கல். ஸோ இப்படிப்பட்ட அர்த்தங்கள் இந்த மூளைக்கல்லுக்கு இத்தனை அர்த்தங்கள் நமக்கு உண்டு. முக்கியமான கல், தேவையான கல், அடித்தளமான கல், உறுதியான கல், இதுதான் தலைமை கல். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த கல்லை ஆகாதுன்னு சொல்லி தள்ளிட்டாங்க. இது பிரயோஜனமே இல்லை, இது உருப்படாது. சில பிள்ளைகளை சொல்லுவோம், இதெல்லாம் என்ன செய்யாது, இதெல்லாம் என்ன செய்யாது, உருப்படாது சொல்லுவாங்க பெற்றோர்கள். இதெல்லாம் உருப்படாத கேஸ், ஒரு காலமும் உருப்படாது, இது திருந்தாது, இது படிக்க லாய்க்கு இல்லை. நிறைய தம்பிமார்கள் அப்படி தான் கொண்டு வருவாங்க என்கிட்ட. நிறைய வாலிபர்களை பெற்றோர்கள் அப்படி தான் கொண்டு வருவாங்க. இது உருப்படவே உருப்படாது. அப்போ நான் நினச்சிக்கிடுவேன், அங்கே உருப்படாதது தேவனுக்குன்னு என்ன செய்யும், உருப்படும். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்போ நிறைய நம்மளை வந்து இவன் வந்து பிரோஜனம் இல்லாதவன், இவன் தகுதி இல்லாதவன், இவன் தேவை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி தள்ளப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவாகிய மூளைக்கல், அவரை தள்ளினாங்க எல்லாரும். அதுதான் சொல்ல, அவர் தான் இன்னைக்கு முக்கியமான கல்லாய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தேவையான கல்லாய் மாறி இருக்கிறார். அவர் தான் நம்முடைய அடித்தளமாக, நம்ம வந்து அந்த அடித்தளத்தின் மேலே நிற்கக்கூடிய அடித்தளமான உறுதியான கல்லாய் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் மாறி இருக்கிறார். அவர் தான் நம்பிக்கையின் கல்,
அவர் தான் நமக்கு ஆதாரம், அவர் தான் நமக்கு தேவை. இதுதான் நம்ம மூளைக்கல் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். இங்கே சொல்லப்படுகிறது ஆகாதென்று தள்ளாங்க, அதுதான் முதன்மையான தேவையான முக்கியமான கல்லாய் மாறிடும் என்று சொல்லி சங்கீதம் நமக்கு தீர்க்க தரிசனமாக இங்கே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது.